ஹலோ வணக்கம் மக்களே. நான் இன்னைக்கு பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, இந்த கடூர் சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறேன். 40 பேர் இறந்துருக்காங்க. நினச்சி பாருங்க. நம்ம கூட பிறந்த அக்காவோ, அண்ணனோ, தம்பியோ, தங்கச்சியோ, நம்ம அம்மாவோ இறந்தா நம்ம இப்படியா இருப்போம்? இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் தாவேக தலைவர் விஜய் தான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? அவர் பிரச்சாரம் பண்ண வந்தனால தானே 40 பேர் இறந்தாங்க. அவருக்கு தெரியும்ல. இவ்வளோ தூரம் ஃபேன்ஸ் வந்து கூடுவாங்க, தொண்டர்கள் கூடுவாங்கன்னு தெரியும்ல. அதனால் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் தான். இப்படி நிறைய தற்குறிகள் சொல்லிட்டு இருக்கு. அந்த தற்குறிகளுக்கு என்னோட வீடியோ சமர்ப்பணம். என்னன்னா மக்களே, ஒரு அரசியல் தலைவர்னு இருந்தால் பிரச்சாரம்னு ஒரு விஷயம் இருக்கும். புரியுதா? இன்னும் தேர்தல் நாட்கள் வரப்போகுது. அப்போ பிரச்சாரன்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல என்ன செய்ய முடியும்? அரசியல் பண்ண முடியும். ஆனால் அந்த பிரச்சாரத்துக்கே நீங்கள் இடம் கொடுக்கலன்னா அவங்க எங்கே போவாங்க? சரி, ஓகே. இதுக்கு அந்த 40 பேர் இறந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, இந்த 40 பேர் இறந்துருக்காங்க. இத்தனை லட்சம் ஆட்கள் கூடி இருக்கு. உங்களுக்கு தெரியும்ல, மதுரை மாநாட்டிலே எவ்வளோ ஆட்கள் கூடுனாங்கன்னு தெரியும்ல. அப்போ அந்த போலீஸ் என்ன பண்ணியிருக்கணும்? டிஜிபிலேருந்து எல்லாரும் அதுக்கு கரெக்டான ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும். இந்த இடம் செட் ஆகாது, விஜய் வராங்க, அது போக இது ஒரு அரசியல் களம், இந்த இடம் செட் ஆகாதுன்னு சொல்லி வேறு ஏதாவது இடத்துல ஒதுக்கியிருக்கணும். அதை விட்டுட்டு அந்த இடத்த கொடுக்க மாட்டேன், இந்த இடத்த கொடுக்க மாட்டேன், ஏதோ அவங்க அப்பா வீட்டு இடம் மாதிரி. எனக்கு புரியலை. இது மக்களாட்சியா மன்னராட்சியான்னு எனக்கு புரியலை மக்களே. மக்களாட்சியா மன்னராட்சியா? மக்களால் மக்களுக்காக மக்களை செய்யும் ஆட்சி மக்களாட்சின்னு சொல்லியிருக்காங்க. மக்களாட்சியா இருந்தால் ஒரு பிரச்சாரம், ஒரு அரசியல் பிரச்சாரம் கூட பண்ணுறதுக்கு ஒரு இடம் கிடைக்க மாட்டேங்குது. அதில் எங்களுடைய மக்கள் இறந்துட்டு இருக்காங்க. எங்களுடைய மக்களுடைய உயிரை வந்து நீங்கள் உங்களோட அரசியல் யுக்தியாக யூஸ் பண்ணுறீங்க. தப்பு மக்களே, மாற்றிக்கோங்க.